நாங்கள் செய்திகளை உருவாக்குவதில்லை, உங்கள் கதைகளையே சொல்கின்றோம். இது யூடிவியின் இரவு நேர பிரதான செய்திகளோடு நான் ராஷித் மல்ஹட்டின். விரிவான செய்திகளுக்கு செல்வதற்கு முன்னர் முதலில் முதன்மை செய்திகள். மேல் மாகாணத்திற்கான தனிமைப்படுத்தல் ஊரடங்கு நாளை அதிகாலை முதல் நீக்கம். 5 போலீஸ் பிரிவுகளில் பல பிரதேசங்கள் தொடர்ந்தும் தனிமைப்படுத்தலில். ஊரடங்கு நீக்கப்பட்டாலும் அபாயம் தொடர்வதாக எச்சரிக்கை. பொதுமக்களை வீடுகளில் இருக்குமாறு அறிவுறுத்தல். தனிமைப்படுத்தல் பிரதேசங்களில் எவருக்கும் வெளியேற முடியாதபடி கடுமையான கட்டுப்பாடு. அமெரிக்க ஜனாதிபதியாக ஜோ பைடன் வெற்றியை பதிவு செய்தார். அமெரிக்காவின் முதல் துணை ஜனாதிபதியாக கருப்பின பெண்ணொருவர் நியமனம். இவை எமது முதன்மை செய்திகள். விரிவான செய்திகளில் முதலில் உள்நாட்டு செய்திகள். மேல் மாகாணம் உள்ளிட்ட தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் அமுல்படுத்தப்பட்டுள்ள அனைத்து பிரதேசங்களிலும் நாளை திங்கட்கிழமை அதிகாலை 5 மணி முதல் ஊரடங்கு தளர்த்தப்படவுள்ளது. எனினும் சில இடங்கள் தனிமைப்படுத்தப்பட்ட பகுதிகளாக தொடர்ந்தும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் பிறப்பிக்கப்பட்டுள்ள அனைத்து பிரதேசங்களிலும் நாளை திங்கட்கிழமை காலை 5 மணி முதல் ஊரடங்கு சட்டம் தளர்த்தப்படவுள்ளது. கோவிட் தடுப்புக்கான தேசிய செயற்பாட்டு மையம் இன்று இது குறித்து விசேட அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளது. எனினும் தனிமைப்படுத்தப்பட்டுள்ள பிரதேசங்கள் தொடர்ந்தும் அவ்வாறு இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய கொழும்பில் 12 போலீஸ் பிரிவுகளிலும், கம்பஹாவில் 8 போலீஸ் பிரிவிலும், களுத்துறையில் 2 போலீஸ் பிரிவுகளும், 1 கிராம சேவகர் பிரிவும், குர்நாகலில் 2 போலீஸ் பிரிவுகளும், கேகாலையில் 2 போலீஸ் பிரிவுகளும் தொடர்ந்தும் தனிமைப்படுத்த பகுதிகளாக காணப்படும். கொழும்பில் தனிமைப்படுத்தப்பட்ட போலீஸ் பிரிவுகளான மட்டக்குழி, முகத்துவாரம், ப்ளூமெண்டல், கொட்டாஞ்சேனை, கிராண்ட் பாஸ், கரையோர போலீஸ் பிரிவு, ஆட்டிப்பட்டி தெரு, மாளிகாவத்தை, தெமட்டகொடை, வெல்லம்பிட்டி, பொருளை மற்றும் வாழைத்தோட்டம் என்பன தொடர்ந்தும் தனிமைப்பட்ட பகுதிகளாகவே இருக்கும். கம்பகா மாவட்டத்தில் வத்தளை, பேலியகுடை, கடவத்தை, ராகமை, நீர்கொழும்பு, பமுனுவ, ஜா எல, சபுகஸ்கந்த ஆகிய போலீஸ் பிரிவுகள் தொடர்ந்தும் தனிமைப்படுத்தப்பட்ட பகுதிகளாகவே இருக்கும். களுத்துறை மாவட்டத்தில் ஹொரண மற்றும் இங்கிரி ஆகிய போலீஸ் பிரிவுகளும், வேகட கிராம சேவகர் பிரிவு என்பனவும் தொடர்ந்தும் தனிமைப்படுத்தப்பட்ட பகுதிகளாக இருக்கும். குர்நாகல் மாவட்டத்தில் குர்நாகல் நகர எல்லை மற்றும் குளியாப்பிட்டிய போலீஸ் பிரிவு என்பவை தொடர்ந்தும் தனிமைப்படுத்தப்பட்டவையாக இருக்கும். கேகாலை மாவட்டத்தில் மாவனெல்லை போலீஸ் பிரிவு மற்றும் ருவன்வெல்ல போலீஸ் பிரிவு என்பன தொடர்ந்தும் தனிமைப்படுத்தப்பட்ட பகுதிகளாகவே இருக்கும். இதேவேளை கோவிட்-19 தொற்று பரவல் தொடர்பில் கடும் அனர்த்தத்துடனான இடமாக அடையாளம் காணப்பட்டுள்ள 5 வீடமைப்பு திட்டங்களும் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளன. இந்த வீடமைப்பு திட்டங்களில் வாழும் மக்கள் வீதிகளுக்கு இடையில் நடமாடுவதை தவிர்த்து பயணங்களை வரையறுத்து தமது வீடுகளுக்குள்ளேயே தங்கியிருக்குமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது. மெத்சந்த செவன, மிஹிஜய செவன, மோதர ரன்மின செவன, சிறிசந்த உயன, தெமட்டகொட மற்றும் மாளிகாவத்தை NHS வீடமைப்பு திட்டம் என்பவையும் தனிமைப்படுத்தப்பட்ட இடங்களாக அறிவிக்கப்பட்டுள்ளன. மேல் மாகாணத்துக்குள் திறக்கப்படும் நிறுவனங்கள் மற்றும் தொழிற்சாலைகள் சுகாதார அமைச்சினால் வெளியிடப்பட்டுள்ள அறிவுறுத்தல்களுக்கு அமைய செயற்பட வேண்டியது கட்டாயம் என்று போலீஸ் ஊடக பேச்சாளரும் பிரதி போலீஸ் மா அதிபருமான அஜித் ரோஹன தெரிவித்துள்ளார். இதேவேளை தகவல் திரட்டும் போது எவரேனும் பொய்யான தகவல்களை வழங்கினால் அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுப்பதுடன் அத்தகைய நபர்களை 7 வருடங்கள் வரை சிறை வைக்க முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ඒ නිරෝධායන ඇදිරි නීතිය හෙට දින උදෑසන 5ට අවසන් වෙනවා. නිරෝධායන ඇදිරි නීතිය එසේ අවසන් වුවත් ලංකාවේ පොලිස් බල ප්‍රදේශ 5ක මේ අගුළු දැමූ එහෙම නැත්නම් හුදෙකලා කළ පොලිස් බල ප්‍රදේශවල සිටිනෝනා යම් ආයතනයක සේවකීන් ඒ සේවකීන්ට දැනටමත් අපිට වාර්තා වෙලා තියෙනවා විවිධ ආකාරයෙන් දැනුම් දීම් බලකිරීම කරන බවට සේවයට වාර්තා කරන ලෙසට. නමුත් සෞඛ්‍ය බලධාරීන් පවසන්නේ මේ ප්‍රදේශ අවදානම් කලාප හැටියට ඒ නිසා ඒ ප්‍රදේශවල සිටින කෙනෙක් තමුන්ගේ කාර්යාලයට එනවා නම් රාජකාරී කිරීමට යම් ස්ථානයකට එනවා නම් ඔහු සමහර වෙලාවට පැමිණෙන්නේ කොවිඩ් ආසාදිත තත්ත්වෙන් වෙන්න පුළුවන්. එය ඔබේ කාර්යාලයට, ඔබේ ආයතනයට, ඔබේ කර්මාන්තශාලාවට පැතිරෙන්න පුළුවන්. ඒ නිසා එම
மேல் மாகாணத்தின் சில பகுதிகளில் நாளையுடன் தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் நீக்கப்பட உள்ளது. இந்த நிலையில் இந்த பகுதிகளில் காணப்படும் நிறுவனங்கள், அலுவலகங்கள் மற்றும் தொழிற்சாலைகள் தமது செயற்பாடுகளை ஆரம்பிக்க முன்னர் சுகாதார அமைச்சினால் வெளியிடப்பட்டுள்ள அறிவுறுத்தல்களை கடைபிடிக்க வேண்டியது கட்டாயமாகும். இந்த அறிவுறுத்தல்கள் தொடர்பான விவரங்கள் சுகாதார அமைச்சின் இணையதளத்தில் பார்வையிட முடியும். இந்நிலையில் இவ்வாறு திறக்கப்பட உள்ள இத்தகைய நிறுவனங்கள் தங்களது ஊழியர்களுக்கு இடையில் சமூக இடைவெளியை கடைபிடிக்கும் அளவில் குறைந்தளவான ஊழியர்களையே பணியில் ஈடுபடுத்தியிருக்க வேண்டும். இதேவேளை ஊழியர்கள் தங்களது கைகளை கழுவுவதற்கு அல்லது கைகளை சுத்தம் செய்து கொள்வதற்காக உரிய வசதிகள் செய்திருக்க வேண்டும். அவர்களது உடல் வெப்பத்தை அளவிடுவதற்கு வசதிகள் செய்திருக்க வேண்டும். இதன்போது அனைவருக்கும் முகக்கவசம் அணிவது கட்டாயமாகும். இதேவேளை அவ்வாறு திறக்கப்படும் நிறுவனங்களிடமிருந்து சேவைகளை பெற்றுக்கொள்ளும் நோக்கத்தில் வருகை தரும் நபர்கள் தொடர்பான தகவல்களை சேகரித்து வைப்பதற்கும் நிறுவனங்கள் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். அதற்கமைய இவ்வாறு சேவைகளை பெற்றுக்கொள்ளும் நோக்கத்தில் வருபவர்கள் நிறுவனங்களின் இத்தகைய செயற்பாடுகளுக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். இதன்போது உண்மையான தகவல்களை மாத்திரம் அங்கு குறிப்பிட வேண்டும். மாறாக எவரேனும் ஒருவர் பொய்யான விவரங்களை வழங்கியிருந்தால் அவர்களுக்கு எதிராக தனிமைப்படுத்தல் சட்ட விதிகள் மற்றும் தண்டனை சட்ட கோவைக்கு அமைய சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். இந்த நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக குற்றம் நிரூபிக்கப்படும் சந்தேக நபரை 7 வருடங்கள் வரை சிறை வைக்க முடியும். යම් යම් ආයතනවල පැමිණීම ඒ වගේම එන අය සම්බන්ධ ලයිස්තු පිළිවෙල කිරීමේදී එම ලයිස්තු වලට බොරු නම් ඒ වගේම අසත්‍ය හැඳුනුම්පත් අංක ලිපිනයන් ඇතුළත් කරන බවට තොරතුරු ලැබී තිබෙනවා. ඒ වගේම සමහර ලබා ගන්නා බලපත්‍ර වෙනස් කරමින් ව්‍යාජ බලපත්‍ර සකස් කරන බවට තොරතුරු ලැබී තිබෙනවා. යම් කිසි කෙනෙක් වැරදි තොරතුරු යම් ෆෝර්මයක සටහන් කළොත් යම් දත්ත පද්ධතියකට ඇතුළත් කරොත් ඔහු කූට ලේඛනයක් සකස් කළ තැනැත්තෙක් වෙනවා. ඒ අනුව රැවටීමෙන් කූට ලේඛනයක් සකස් කිරීම, රැවටීම සඳහා කූට ලේඛනයක් සකස් කිරීම අවුරුදු 7ක බරපතල වැඩ ඇතිව සිරදඬුවම් ලැබිය හැකි වරදක්. மேல் மாகாணத்தின் பெரும்பாலான பகுதிகளில் நடைமுறையில் உள்ள தனிமைப்படுத்தல் ஊரடங்கு உத்தரவு நாளை தளர்த்தப்பட உள்ள நிலையில் அனைத்து அலுவலக ரயில்களையும் நாளை முதல் இயக்கப் போவதாக ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது. எனினும் தனிமைப்படுத்தல் ஊரடங்கு உத்தரவு நீக்கப்படாத பகுதிகளில் ரயில்கள் நிறுத்தப்பட மாட்டாது என புகையிரத பொது முகாமையாளர் டிலந்த பெர்னாண்டோ குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை பேருந்து சேவைகளும் நாளை முதல் ஆரம்பிக்கப்பட உள்ளதுடன் தனிமைப்படுத்தல் பகுதிகளில் பஸ்களும் நிறுத்தப்பட மாட்டாது எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஊரடங்கு உத்தரவு நாளைய தினம் தளர்த்தப்பட்டாலும் அரசு நிறுவனங்களில் மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் மாத்திரமே சேவையாட்களை இணைத்துக் கொள்ள முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விடயம் தொடர்பாக பொது நிர்வாக அமைச்சு இன்று விசேட அறிக்கையொன்றையும் வெளியிட்டுள்ளது. சுகாதார பாதுகாப்பை உறுதிப்படுத்தலை நோக்கமாக கொண்டு இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளதாக பொது நிர்வாக அமைச்சின் செயலாளர் ஜே ரத்னசிறி தெரிவித்துள்ளார். சேவைக்கு அழைக்கப்பட வேண்டிய அலுவலக ஊழியர்கள் தொடர்பில் நிறுவன பிரதானிகளினால் தீர்மானம் மேற்கொள்ள முடியும் என அவர் தெரிவித்துள்ளார். ஏனைய ஊழியர்களை தற்போது வீடுகளிலிருந்து பணிபுரியும் முறைமையை தொடர பணிக்குமாறும் பொது நிர்வாக அமைச்சின் செயலாளர் ஜே ரத்னஸ்ரீ தெரிவித்துள்ளார். மேல்மாகாண மின் பாவனையாளர்கள் மாத மின் கட்டணத்தை செலுத்த தாமதம் ஏற்பட்டாலும் மின் விநியோகம் துண்டிக்கப்பட மாட்டாது என மின்சார சபை அறிவித்துள்ளது. கடந்த மாதம் 4ஆம் தேதி கம்பஹா மாவட்டத்தில் ஒரு சில பிரதேசங்களிலும் அதே மாதம் மேல் மாகாணத்திற்கும் ஊரடங்கு சட்டம் முழுமையாக அமுல்படுத்தப்பட்டது. மேல் மாகாணத்தில் உள்ள மின் பாவனையாளர்களுக்கு நிவாரணம் வழங்கும் வகையில் மாத மின் கட்டணத்தை செலுத்த கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. கோவிட்-19 வைரஸ் தாக்கத்தை கட்டுப்படுத்த முன்னெடுக்கும் செயற்பாடுகளில் மின்சாரம் அதிக அளவில் பாவிக்கப்படுவதால் மின் பாவனைக்கான கேள்வி அதிகரித்துள்ளது. ஆகவே பொதுமக்கள் மின்சாரத்தை சிக்கனமான முறையில் பயன்படுத்துமாறும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் பிறப்பிக்கப்பட்டுள்ள பிரதேசங்களில் உள்ளவர்களுக்கு நீர் கட்டணங்களை செலுத்துவதற்காக சலுகை காலம் வழங்கப்படும் என அமைச்சர் வாசுதேவ நாணயக்கார தெரிவித்துள்ளார். மேலும் நீர் கட்டணங்களை செலுத்த முடியாத தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் பிறப்பிக்கப்பட்டுள்ள பகுதிகளில் உள்ள நீர் பாவனையாளர்கள் கட்டணத்தை முடிந்த தினத்தில் செலுத்த முடியும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் நீக்கப்பட்டாலும் கோவிட் அபாயம் தொடர்ந்து நிலவுவதால் முடியுமானவரை வீட்டிலேயே பாதுகாப்பாக இருக்குமாறு தேசிய தொற்றுநோய் விஞ்ஞான பிரிவின் விசேட வைத்தியர் சுதத் சமரவீர மக்களிடம் கேட்டுக் கொண்டுள்ளார்.
மேலும் நிறுவனங்களில் கோவிட் தொற்றாளர்கள் கண்டறியப்படும் இடத்து கோவிட் பரவலானது பல பிரதேசங்களுக்கு பரவும் அபாயம் உள்ளதால் உரிய சுகாதார பாதுகாப்போடு நிறுவனங்களை நடாத்தி செல்ல வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை மினுவாங்குடை மற்றும் பேலியகுடை கோவிட் சங்கிலியில் சுமார் 10,000 கோவிட் தொற்றாளர்கள் இனம் காணப்பட்டுள்ளனர். COVID-19 රෝගීන් 34 දෙනෙක් මේ වන විට මිය ගොස් තිබෙනවා. හමු වෙච්ච සියලුම රෝගීන් අතුරින් පාලියගොඩ සහ මිනුවන්ගොඩ පොකුර ආශ්‍රිතව මේ දක්වා 9937 දෙනෙක් අපි හඳුනාගෙන තියෙනවා. நாட்டில் இதுவரை 34 கோவிட் மரணங்கள் பதிவாகியுள்ளன. நேற்று 4 மரணங்கள் இடம்பெற்றுள்ளன. இதில் 2 பெண்களும் 2 ஆண்களும் உள்ளடங்குகின்றனர். இவர்களில் 3 கொழும்பு நகரசபைக்குட்பட்ட பிரதேசங்களை சேர்ந்தவர்கள். இந்த நால்வரும் கோவிட் தாக்கத்துக்கு மேலதிகமாக வேறு நோய் நிலைகளால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதுவரை நாட்டில் 6 லட்சம் வரையிலான PCR பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இதேவேளை நாளை அதிகாலை 5 மணி முதல் மேல் மாகாணம் மற்றும் ஏனைய இடங்களில் தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் நீக்கப்பட்டாலும் அபாயமுள்ள பிரதேசங்கள் தொடர்ச்சியாக முடக்கப்பட்டுள்ளன. அதேபோன்று இந்த சந்தர்ப்பத்தில் வெவ்வேறு நிறுவனங்களில் கோவிட் தொற்றாளர்கள் கண்டறியப்படுகின்றனர். இந்த நிலை ஆபத்தானது. குறிப்பிட்ட ஒரு பிரதேசத்தில் கோவிட் தொற்று ஏற்படுமிடத்து அதனை கட்டுப்படுத்துவது இலகுவானது. ஆனால் நிறுவனம் ஒன்றில் நாட்டின் வெவ்வேறு பிரதேசங்களில் உள்ள நபர்கள் கடமையாற்றுகின்றனர். இவ்வாறான சந்தர்ப்பங்களில் ஒருவருக்கு தொற்று ஏற்படும் இடத்து அது பல பிரதேசங்களில் பரவும் அபாயம் உள்ளது. எனவே நிறுவனங்களில் உரிய சுகாதார நடைமுறைகளை பின்பற்றி சுகாதார பாதுகாப்போடு இயங்குவது மிக முக்கியமாகும். ප්‍රදේශකින් කෙනෙක් හම්බෙනවටත් වඩා ආයතනයක් තුලින් රෝගියෙක් හමු වෙමින්. ඒ නිසා ඒ ආයතන තුල විශේෂයෙන්ම සෞඛ්‍ය ආරක්ෂිතව කටයුතු කිරීම ඉතාමත්ම වැදගත් වෙනවා. மேலும் இந்த சந்தர்ப்பத்தில் மக்களிடம் பாரிய பொறுப்பு உள்ளது. தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் விலகிக் கொள்ளப்படுவதால் குறித்த பகுதி முற்றிலும் கோவிட்டிலிருந்து பாதுகாப்பானது என்பதை கூற முடியாது. වැදගත්ම දේ තමයි ඇඳරි නීතිය ඇතුවා හෝ නැතුවා හෝ සමාජයට පැමිණෙන්නේ නැතුව ගෙදරටම වෙලා ඉන්න එක ඉතාමත්ම වැදගත් වෙනවා. நீங்கள் நோய் அறிகுறியற்ற தொற்றாளராக இருக்கலாம் அல்லது நீங்கள் சந்திக்கும் நபர் கோவிட் தொற்றாளராக இருக்கலாம். எனவே உங்களிடமிருந்து மற்றவருக்கோ அல்லது மற்றொருவரிடமிருந்து உங்களுக்கோ கோவிட் தொற்றலாம். எனவே முடக்கப்பட்டாலும் முடக்கப்படாவிட்டாலும் நீங்கள் சமூகத்துக்கு செல்லாமல் வீட்டுக்குள்ளேயே இருக்க முடியுமாக இருந்தால் அதுவே மிகவும் சிறந்தது. அதே போன்று இந்த நோய் தொற்றினால் மரணம் ஏற்படலாம். எனவே வயதானவர்கள் நாள்பட்ட நோய்களினால் பாதிக்கப்பட்டவர்கள் வெளியே வராமல் வீடுகளிலேயே பாதுகாப்பாக இருங்கள். மேலும் அத்தியாவசிய தேவைக்காக வெளியே செல்ல வேண்டுமாக இருந்தால் வீட்டிலிருந்து ஒருவர் மாத்திரம் வெளியேறுங்கள். அவ்வாறு வெளியே வரும்போது மூக்கு மற்றும் வாயை மறைக்கும் வகையில் சரியான முறையில் முகக்கவசம் அணிந்து செல்லுங்கள். கைகளை நன்கு சவர்க்காரமிட்டு கழுவி வெளியே வாருங்கள். அதே போன்று குறைந்தது 1 மீட்டர் சமூக இடைவெளியை பேண வேண்டும். தும்மும் போது முழங்கையால் மறைத்து தும்முங்கள். அடிக்கடி முகத்தை கைகளால் தொடுவதை தவிர்த்துக் கொள்ளுங்கள். மேலும் திருமண வைபவங்களின் போது ஆக கூடுதலாக 50 நபர்கள் கலந்து கொள்ள முடியும். மரண வீடுகளில் ஒரே சந்தர்ப்பத்தில் 25 நபர்களை கலந்து கொள்ளலாம். இந்த வழிமுறைகளை சரியாக பின்பற்றினால் கோவிட் பரவலை கட்டுப்படுத்தலாம். මේ කටයුතු මේ විදිහට කළේ නැත්නම් සමහර විට ඔබ නොදැනුවත්වම ඔබට COVID-19 රෝගය ආසාදනය වෙන්න පුළුවන්. ඒ ඔබ ගෙදරට ගෙනියන්න පුළුවන්. ගෙදර වැඩිහිටියෝ ඉන්නවා නම් ඔවුන්ගේ ජීවිතත් එන්න අවදානමට ලක් වෙනවා. ඒ නිසා இன்று மாலை 6:30 மணி வரையில் நாட்டில் 283 புதிய தொற்றாளர்கள் பதிவாகியுள்ளனர். இதற்கமைய 5383 பேர் நாடளாவிய ரீதியில் உள்ள மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இன்றைய தினம் 562 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். எனவே நாட்டில் குணமடைந்த கோவிட் தொற்றாளர்களுடைய எண்ணிக்கை 8285 உயர்வடைந்துள்ளது. 34 கோவிட் மரணங்கள் நாட்டில் இடம்பெற்றுள்ளன. இதுவரை நாட்டில் 13,702 கோவிட் தொற்றாளர்கள் கண்டறியப்பட்டுள்ளனர். 4 கோவிட் மரணங்கள் நேற்றைய தினம் பதிவானது. வெள்ளப்பட்டிய பகுதியைச் சேர்ந்த 67 வயதான நபர் ஒருவர் நேற்று மரணமடைந்திருந்தார். நாள்பட்ட நோயினால் பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் வீட்டில் அவர் மரணமடைந்திருந்தார். அதேபோன்று மாலிகாவத்த பிரதேசத்தைச் சேர்ந்த 42 வயதான பெண் ஒருவரும் இதய நோயினால் பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் வீட்டில் மரணமடைந்துள்ளனர். மாலிகாவத்த பகுதியைச் சேர்ந்த 69 வயதான மற்றொரு பெண்ணொருவரும் நாள்பட்ட நோய் நிலைகளால் பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போது மரணமடைந்துள்ளார். இவர்கள் அனைவரும் நாள்பட்ட நோய்களினால் பாதிக்கப்பட்டுள்ளதோடு கோவிட் வைரஸ் தாக்கத்திற்கு உட்பட்டுள்ளனர். மேலும் கனேமுல்ல பிரதேசத்தைச் சேர்ந்த 88 வயதான நபரொருவர் மரணமடைந்தார். இவர் ஏற்கனவே மினுவங்கொட கோவிட் கொத்தோடு தொடர்புபட்ட நிலையில் லக்கல பல்லேகல வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்ததோடு மேலதிக சிகிச்சைகளுக்காக கொழும்பு ஐடிஎச்சிற்கு மாற்றப்பட்டிருந்த நிலையில் மரணமடைந்துள்ளார். கோவிடினால் ஏற்பட்ட நியூமோனியா மற்றும்
குருதி நஞ்சானமையே இவரது மரணத்திற்கு காரணமாக குறிப்பிடப்பட்டுள்ளது. நேற்றைய தினம் 14 மாவட்டங்களில் இருந்து கோவிட் தொற்றாளர்கள் பதிவாகியிருந்தனர். நேற்று இரவு வரையில் 449 கோவிட் தொற்றாளர்கள் கண்டறியப்பட்டனர். இதில் 4 பேர் வெளிநாடுகளில் இருந்து நாடு திரும்பியவர்கள். கொழும்பு மாவட்டத்தில் 177 பேரும், கம்பஹா மாவட்டத்தில் 174 பேரும், குருநகலை மாவட்டத்தில் 25 பேரும், கேகாலை மாவட்டத்தில் 14 பேரும், நுவரெலியா மாவட்டத்தில் 12 பேரும் கண்டறியப்பட்டனர். இதேவேளை நேற்றைய தினம் 10,632 PCR பரிசோதனைகள் இடம்பெற்றுள்ளன. இதுவரை 5,90,435 PCR பரிசோதனைகள் நாட்டில் இடம்பெற்றுள்ளன. காவத்த ருவன்புர கல்வியற் கல்லூரியில் சிகிச்சை பெற்று வரும் கோவிட் நோயாளர்களை மகிழ்விப்பதற்காக காவத்தை ருவன்புர கல்வியற் கல்லூரி கட்டட தொகுதியில் சங்கீத நிகழ்வொன்று ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது. காவத்த பிரதேச செயலாளர் கயனி கருணாரத்னவின் ஆலோசனைக்கமைய காவத்த ஆதார வைத்தியசாலை, காவத்த கொடக்கவள பிரதேச சபை, காவத்த பன்னில் 10 கூட்டுறவு நிலையம் என்பவற்றின் அனுசரணையில் காவத்த பிரதேச செயலகத்தின் சமுர்த்தி பிரிவினால் இந்த சங்கீத நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. கோவிட் அச்சுறுத்தல் காரணமாக வாழ்வாதாரத்தை இழந்த குடும்பங்களுக்கு நாடளாவிய ரீதியில் 5,000 ரூபாய் கொடுப்பனவு வழங்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் இன்று கொழும்பு பிரதேசத்தில் கொச்சிக்கடை தெற்கு மற்றும் புறக்கோட்டை பகுதி மக்களுக்கு இந்த உதவித்தொகையை வழங்கும் நிகழ்வு கிராம சேவகர் லக்ஸானா சதுரங்க தலைமையில் இடம்பெற்றது. ஊரடங்கு உத்தரவு தளர்த்தப்பட்டாலும் தனிமைப்படுத்தப்பட்ட பிரதேசங்களில் உள்ளவர்கள் வெளியேறுவது முற்றாக தடை விதிக்கப்பட்டுள்ளதாக விசேட மக்கள் சுகாதார பிரிவின் வைத்திய நிபுணர் சுசி பெரேரா தெரிவித்தார். மேல் மாகாணம் உள்ளிட்ட பல பிரதேசங்களில் பிறப்பிக்கப்பட்டுள்ள ஊரடங்கு உத்தரவு தளர்த்தப்படும் நிலையில் பொதுமக்களை தெளிவுபடுத்தும் விசேட தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார். තමන් වැඩිපුරම තමන්ගේ නිවෙස් වලට වෙලා ඉන්න එක තමයි අපි කියන්නේ. නමුත් අපි දන්නවා රටේ ආර්ථිකය ඉස්සරහට යන්න ඕනේ. මිනිසුන්ගේ ජන ජීවිතය සිද්ධ වෙන්න ඕනේ. ඉතින් ඒ හන්ද යම් යම් දේවල් අපි ஊரடங்கு தளர்த்தப்பட்ட பின்னர் முன்னரை போல அங்குமிங்கும் செல்ல முடியாது. பொதுமக்கள் வீடுகளுக்குள் இருப்பதே உகந்தது. தனிமைப்படுத்தப்பட்ட பிரதேசங்களை தவிர ஏனைய பிரதேசங்களில் கட்டுப்பாடுகள் பின்பற்றப்பட வேண்டும். பொதுமக்கள் நடமாடுவதையும் ஒன்று கூடுவதையும் தவிர்த்துக் கொள்வதன் மூலமே இதனை கையாள முடியும். ஒருவர் வீட்டில் இருந்து வெளியேறும் போது மிகவும் அத்தியாவசியமான பயணமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு வீட்டில் இருந்து அதிகபட்சமாக 2 மட்டுமே வெளியேறுவது போதுமானதாக இருக்கும். அத்துடன் பொது போக்குவரத்தை பயன்படுத்தும் போது ஒரு ஆசனத்தில் ஒருவர் மட்டுமே அமர முடியும். நின்று கொண்டு பயணிக்க அனுமதிக்கவே முடியாது. அங்காடி கைகளை கழுவுவதையும் தவிர்க்க கூடாது என்பதை கட்டாயம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். தனிமைப்படுத்தப்பட்டுள்ள பிரதேசங்கள் மிகப்பெரிய பிரதேசங்கள் அல்ல. எனினும் இங்கு மக்கள் நடமாடுவதை அனுமதிக்க முடியாது. போலீசாரின் கண்காணிப்புடன் இந்த பிரதேசங்கள் இயங்க வேண்டும். வெளிநபர் ஒருவர் அத்தியாவசிய தேவைக்காக உள்நுழைய அனுமதிக்க முடியும். எனினும் குறித்த பிரதேசத்தில் இருந்து ஒருவர் வெளியேற எவ்வாறும் அனுமதிக்க முடியாது. எந்த ஒரு காரணத்துக்காகவும் தனிமைப்படுத்தப்பட்டுள்ள பிரதேசங்களில் இருந்து வெளியேற முடியாது என்பதை வலியுறுத்தி கூறுகிறோம். ஒரு பிரதேசம் தனிமைப்படுத்தப்படுவதற்கான காரணம் இருக்கிறது. அங்கிருந்து வெளியேறுவதற்கும் அந்த பிரதேசத்திற்குள் உள் நுழைவதற்கும் அனுமதிக்க முடியாது. எனினும் அத்தியாவசிய தேவைக்காக வெளியேற வேண்டுமாயின் பாதுகாப்பு குழுக்களை உருவாக்கி மிகுந்த கண்காணிப்புடன் இந்த பணி முன்னெடுக்கப்பட வேண்டும். எனவே மிகவும் அத்தியாவசிய தேவையுடையவர்கள் மட்டுமே அனுமதிக்கப்பட வேண்டும். காரணம், இந்த பிரதேசத்தை மற்ற பிரதேசங்களில் இருந்து தனிமைப்படுத்தி இருக்கின்றோம். எனவே இங்குள்ளவர்களை பணிக்கு அழைக்கும் போது மிகவும் அவதானமாக செயற்பட வேண்டும். இதேவேளை மக்களை தெளிவுபடுத்தும் விசேட நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் மக்கள் புதிய ஒழுங்கில் பயணிக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். අපි දන්නවා අපිට පළවෙනි රැල්ල අප වෙලාවේදී අපි මේ වෛරස් එක ගැන අපිට ලොකු අවබෝධයක් තිබ්බේ නැහැ. ඒ නිසා අපි මාස 2ක විතර කාලයක් අපි රට වහලා තිබ්බා. නමුත් අපි දැන් වෛරසය හැසිරෙන විදිය ඒ පිළිබඳව අපි දන්නවා. ඒ වගේම
நாளை காலை ஊரடங்கு தளர்த்தப்படுகின்றது. எனினும் குறிப்பிட்ட சில பிரதேசங்கள் தொடர்ந்தும் தனிமைப்படுத்தப்படும். முதன்முறை எங்களுக்கு அனுபவம் இருக்கவில்லை. எனினும் தற்போது வெளிநாடுகளில் எவ்வாறு கையாளப்படுகின்றது என்பதை ஆய்வு செய்து அதனை பின்பற்றுகின்றோம். அதன் அடிப்படையில் நாட்டில் பல பிரதேசங்களில் பிறப்பிக்கப்பட்டுள்ள ஊரடங்கு சட்டத்தை தளர்த்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. எனினும் தற்போது புதிய ஒழுங்கில் பயணிக்க வேண்டியுள்ளது. திருமண நிகழ்வை நடத்துவதாயின் எத்தனை பேர் கலந்து கொள்ள முடியும்? அலுவலகத்துக்கு எத்தனை பேர் அழைக்கப்பட வேண்டும்? வீட்டிலிருந்து வேலை செய்வோர் அதனை தொடர்ந்து செய்ய வேண்டும். ஊரடங்கு தளர்த்தப்பட்டாலும் பழைய வாழ்க்கை முறைக்கு திரும்ப முடியாது. சுகாதார நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும். அத்துடன் தனிமைப்படுத்தப்பட்டுள்ள பிரதேசங்களில் உள்ளவர்கள் எந்த வகையிலும் வெளியேறுவதை அனுமதிக்க முடியாது. எனினும் பிரதேசங்கள் தனிமைப்படுத்தப்பட்டாலும் அந்த பிரதேசங்களுக்கு தேவையான அத்தியாவசிய தேவைகளை முன்னெடுப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. தனிமைப்படுத்தப்பட்ட பிரதேசத்தில் நோய்வாய்ப்பட்ட ஒருவர் இருக்கக்கூடும். அவர் விசேட அனுமதியை பெற்று வைத்தியசாலைக்கு வர முடியும். கடந்த காலங்களில் 7 பேர் வைத்தியசாலைகளுக்கு வராமல் வீடுகளில் பலியாகியுள்ளனர். அதனால் எவராவது நோய்வாய்ப்பட்டால் அவர் கட்டாயம் வைத்தியசாலைக்கு வர வேண்டும். அத்துடன் இந்த பிரதேசத்தில் எவருக்காவது மருந்துகள் தேவைப்பட்டால் அதனை பெற்றுக்கொள்ள முடியும். எனினும் தனிமைப்படுத்தப்பட்ட பிரதேசங்களில் இருந்து தேவையற்ற விதத்தில் வெளியேறுவதற்கோ உள்நுழைவதற்கோ இடம் வழங்கப்பட மாட்டாது. அத்துடன் நோய் தொற்றுக்கு உள்ளானவர்கள் வீடு திரும்ப முன்னர் உரிய முறையில் சோதனை செய்யப்பட்டே வீடு செல்ல அனுமதிக்கப்படுவதாகவும், இவர்களினால் சமூகத்திற்கு தொற்று ஏற்படும் என்று மக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை என்றும் விசேட வைத்திய நிபுணர் ஆனந்த விஜய் விக்ரம தெரிவித்துள்ளார். வைத்தியசாலையிலிருந்து ஒருவர் வெளியேறும் போது முன்னர் அவருக்கு 2 PCR பரிசோதனைகள் செய்யப்பட்டே வீடு செல்ல அனுமதிக்கப்பட்டார். எனினும் தற்போது அந்த நடைமுறை பின்பற்றப்படுவதில்லை. இது குறித்து மக்கள் சந்தேகத்துடன் பார்க்கின்றனர். எனினும் இவ்வாறு வைத்தியசாலையிலிருந்து ஒருவர் வீடு செல்ல அனுமதிக்கப்படும் போது அவரை சந்தேகத்துடன் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த வைரசுக்கு 10 மாதங்கள் மட்டுமே ஆகின்றன. எனவே இதனை கையாளும் முறையில் மாற்றங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. முன்னதாக ஒரு தொற்றாளரிடம் அறிகுறிகள் இல்லாதவர்கள் 10 நாட்களுக்கு மேல் வைத்தியசாலையில் தங்க வைக்க தேவையில்லை என உலக சுகாதார ஸ்தாபனம் தெரிவித்துள்ளது. எனினும் 14 நாட்களின் பின்னரே அவர்கள் வீடு செல்ல அனுமதிக்கப்படுகின்றனர். எனவே அவ்வாறு வீடு செல்வோரிடமிருந்து மற்றொருவருக்கு இந்த வைரஸ் தொற்றாது என்பதை உறுதியாக கூற முடியும். විශ්වාසයකින් කියන්න පුළුවන්, දැඩි විශ්වාසයකින් කියන්න පුළුවන් මේ ගෙදර යන අයගෙන් ඊට පස්සේ මේ රෝගය වෙන කෙනෙකුට බෝ වීමේ හැකියාවක් නැහැ කියලා. இதேவேளை நெருக்கடிக்கு மத்தியில் நாட்டிற்கு ஆசி கோரும் வகையிலும் இலங்கை மக்களை கோவிட் வைரஸ் தொற்றிலிருந்து பாதுகாக்க ஆசி கோரும் வகையிலும் மத வழிபாட்டு தலங்களில் வழிபாடுகளை நடத்துமாறு பிரதமரும் புத்த சாசன சமூக மற்றும் கலாச்சார அலுவல்கள் அமைச்சருமாகிய மஹிந்த ராஜபக்சவால் வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய நாடாளுமன்ற உறுப்பினர் மர்ஜான் பள்ளில் தலைமையில் பேர்வலை சைனா போர்ட் பைசியா ஜும்மா பள்ளிவாசலில் விசேட துவா பிரார்த்தனை ஒன்று நடைபெற்றது. இதன் பின்னர் நாடாளுமன்ற உறுப்பினர் தலைமையிலான குழுவினர் மரமொன்றையும் நடுகை செய்தனர். இதேபோல் இலங்கையில் உள்ள பல பள்ளிவாசல்கள் இந்து ஆலயங்களிலும் கிறிஸ்தவ தேவாலயங்களிலும் மத வழிபாடுகள் இன்று நடைபெற்றன. இலங்கையின் நிலப்பரப்பை விட இலங்கைக்கு சொந்தமான கடற்பரப்பின் அளவு அதிகமாக உள்ளதால் சமுத்திர பாதுகாப்பு தொடர்பில் இலங்கை விமானப்படை விசேட அவதானம் செலுத்தியுள்ளதாக விமானப்படையின் புதிய தளபதி ஏர் மார்ஷல் சுதர்ஷன பத்திரன தெரிவித்துள்ளார். இலங்கையின் 18வது விமானப்படை தளபதியாக நியமனம் பெற்றுள்ள இவர் இன்று கண்டி தலதா மாளிகைக்கு வருகை தந்திருந்த போதே இவ்வாறு தெரிவித்தார். ශ්‍රී ලාංකික ජනතාව සහ රජයේ බලාපොරොත්තු වෙන ලංකාවේ ඒකීය භාවයත් භෞමික අඛණ්ඩතාවයත් என்னுடைய பதவி காலத்தினுள் 4 இலக்கங்களுக்கு அமைய முன்னோக்கி செல்ல வேண்டும் என தீர்மானித்துள்ளேன். இதற்கமைய தற்போது எமது விமானப்படையின் பலத்தை மேம்படுத்த வேண்டும். எமது திட்டங்களுக்கு அமைய தேவையான விமானங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். இலங்கை விமானப்படையினூடாக மக்களும் நாடும் எதிர்பார்க்கும் இறையாண்மையை பாதுகாக்கும் சுயாதீனத்தன்மையை பாதுகாக்கும் செயற்பாடுகளில் உயர்ந்தபட்சம் பங்களிப்பை வழங்கக்கூடிய விமானப்படை ஒன்றை உருவாக்குவதற்கு எதிர்பார்க்கின்றேன்.
அதேபோன்று இலங்கைக்கு சொந்தமான கடற்பரப்பானது நிலப்பரப்பை விட விசாலமானது. எமது வளங்கள் அதிக அளவில் கடற்பரப்பினுள்ளேயே பறந்துள்ளன. எனவே சமுத்திர பாதுகாப்பை உறுதிப்படுத்துவது விமானப்படையின் பொறுப்பாக உள்ளது. இதற்கான விமானங்களை பெற்றுக்கொண்டு கடற்படையோடு இணைந்து எமது வளங்களை பாதுகாப்பதில் பங்களிப்பு செய்ய உள்ளோம். இது தொடர்பில் ஜனாதிபதி எமக்கு விசேட ஆலோசனைகளையும் வழங்கியுள்ளார். මුහුදු කලාපය ඉතා විශාලයි භූමි ප්‍රමාණයටත් වඩා. එතකොට අපේ සම්පත් ගොඩක් පැතිරලා තියෙන්නේ මුහුදු කලාපය තුළ. ශ්‍රී ලංකා ගුවන් හමුදාට විශේෂ වගකීමක් සිද්ධ වෙනවා තියෙනවා. සමුද්‍රීය කලාපය ගෝණීන් ආරක්ෂා කර ගැනීම. විකාර ජනාධිපතිතුමා අපිට විශේෂයෙන් ඒ ගැන උපදෙස් දීලා තියෙනවා. ඒ ගැන විශේෂයෙන් කල්පනා. மூன்றாவதாக புதிய தொழில்நுட்பத்திற்கு ஏற்ப நாமும் இசைவாக்கமடைய வேண்டும். குறிப்பாக சைபர் போர், அதாவது சைபர் தொழில்நுட்பம் மற்றும் ஆளில்லா விமானங்கள் குறித்து விசேட அவதானம் செலுத்த உள்ளோம். இதேவேளை நாட்டில் கோவிட் பரவலை கையாள்வதில் இலங்கை விமானப்படையை முதலில் பங்காற்றியது. சீனாவில் கோவிட் பரவ ஆரம்பித்த காலகட்டத்தில் அங்கிருந்த இலங்கை பிரஜைகளை முதலில் விசேட விமானமூடாக மத்தள சர்வதேச விமான நிலையத்திற்கு வரவழைத்தோம். இதன்போது தொற்று நீக்கம் உட்பட பயணிகளை அழைத்து வருவதில் விமானப்படை சிறப்பாக செயலாற்றியது. ஏனெனில் கோவிட் ஒழிப்புக்கான விசேட பயிற்சியுடைய சிப்பாய்கள் இம்மிடம் இருக்கின்றனர். மேலும் நாடளாவிய ரீதியில் கோவிட் தொற்று பரவிய இடங்களை அடையாளப்படுத்தும் பணிகள் விமானப்படை, ராணுவம், போலீசார் மற்றும் பல்வேறு தரப்பினரின் ஒத்துழைப்போடு சிறப்பாக மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இதற்கமைய கோவிட் பரவல் தொடர்பான இடங்களை மிக சிறப்பாக வரைபடத்தில் உள்ளடக்கியுள்ளோம். ஆகாய மார்க்கமாக இடங்களை அடையாளப்படுத்துவதில் விமானப்படை பங்களிப்பு செய்துள்ளது. අපි විතරක් නෙමෙයි යුද හමුදාව සහ වෙන අනිකුත් සියලුම ආයතන එකතු වෙලා දැනටමත් ඒ සිතියම් ගත කිරීම ආරම්භ කළා. ඊටාම මම හිතන්නේ ඊටාම හොඳ සිතියම් ගත කිරීමකට ලක් කළා තියෙනවා.